ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 15/5/2024 புதன்கிழமை 50-50-095 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. இந்த கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட் படியும் வீக்லி சார்ட் படியும் தான் நான் ஏபிசி போர்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது எப்படி அந்த நம்பர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு லாஸ்ட்டாக நேற்று வீடியோ போஸ்ட் பண்ணல, அதுக்கு முதல் நாள் வீடியோவில் ஆல்போர்டு நமக்கு 3 கொடுத்துருந்தோம், 8/3. அதே போல் 663 டபுள்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டபுள்ஸ் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது 666 வந்துருந்துச்சு பாருங்கள். ஏ போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 3 நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. இது இன்றைக்கி 15ஆம் தேதிக்கு உள்ள கெஸ்ஸிங். இது ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு 3 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் பார்த்தோன்னா இந்த டி போர்டில் இருக்க 8 இருக்குல்ல, 8/3 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 3/8 8 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுபடி பார்த்தோம்னா 8/3. இப்போ 8/3 நான் எடுக்கிறேன்னா அந்த 3 அப்படிங்கிறது எனக்கு சி போர்டுக்கும் வருது, ஏ போர்டுக்கும் வருது. ஸோ 2 போர்டுக்குமே நான் அந்த 3 நான் எடுத்திருக்கேன். அதே போல் இந்த 2 எப்படி எடுத்தேன்னா 3/8 இங்கே 7/2. ஸோ அதனால் 2 எடுத்திருக்கேன். இங்கே 7 எப்படி எடுத்தேன்னா 7 - 1 6, 3 - 1 2, 8 - 1 7. ஸோ இப்படி மேட்ச் பண்ணி தான் இங்கே 7 எடுத்திருக்கேன். அதே போல் 7/2 இல்லைன்னா 6 இல்லைன்னா 6/1. ஒரு போர்டுக்கு 3 நம்பர் எடுக்கும்போது இப்படி இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன். அதே போல் ஏ போர்டுக்கு எடுக்கும்போது இந்த ரெகுலர் வீக்லி சார்ட் இருக்குல்ல, வீக்லி சார்ட்டு படி வச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன். எனக்கு எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத நான் எதை வச்சு எடுத்தேங்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இது வீக்லி சார்ட் படி பார்க்குறப்ப நமக்கு இந்த பி போர்டு இருக்குல்ல, அந்த பி போர்டில் இருக்க 2 பாருங்கள் அப்படியே நமக்கு சி போர்டுக்கு பாஸ் ஆகிடுச்சு. இந்த 5 அப்படியே ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அப்போ 1 அப்படியே வரலாம், 1 இல்லை 1/6 வரலாம் அப்படிங்கிறதுனால இங்கே 1/6 எடுத்திருக்கேன். அதே போல் இப்படி பார்த்தோன்னா 0/5 2/7 7/2. ஸோ அதனால் இந்த 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துட்டேன். இதை பாருங்கள் 2 அப்படி இங்கே பாஸ் ஆகிடுச்சு, 5 இங்கே பாஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை 6 இங்கே வரலாம். ஏற்கனவே நம்ம 1/6 ரெகுலர் சார்ட் படி கொடுத்துருந்தோம் தான். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இப்போ நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏ போர்டுக்கு 2 3 6, பி போர்டுக்கு 1 6 7, சி போர்டுக்கு 2 3 5. ஏபிபிசிஎஸ்சி 21 26 25 23 12 62 52 32. ஏபிசி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 265 672 113 519. மிஷின் நம்பர் 982 074 0/5 7/2 4/9. Thank you friends.